இன்றைய செய்தியை நாம் தியானிக்க போகிறோம். இஸ்ரவேல் புத்திரரின் சபையெல்லாம் சீலோவிலே கூடி அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். தேசம் அவர்கள் வசமாயிற்று. நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அருமையான இந்த தகப்பனே ஸ்தோத்திரப்பா. மதிய பொழுதில் பிள்ளைகளோடு கூட பேசும்படி தேவன் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நிச்சயமாகவே தேசத்தை வசப்படுத்தும்படியாய் கர்த்தர் எங்களுக்குள்ளாகவும் எங்களுடைய குடும்பத்துக்குள்ளாகவும் எங்களுடைய ஜீவியத்துக்குள்ளாகவும் அன்றைய ஆசரிப்பு கூடாரத்தை நீங்கள் ஸ்தாபனம் பண்ணி வருகிறீர். அதை தகப்பனே நாங்கள் ஒழுங்கு செய்து வருகிறோம். அந்த காரியங்களுக்கு கீழ்ப்படிந்து வருகிறோம். மெய்யாகவே தேவ சபைக்குள்ள, எங்கள் நம்பியூர் இந்திய தேவ சபைக்குள்ள ஒரு பெரிய வளர்ச்சியை காண இருக்கிறோம். வரும் நாட்களில் கண்டு என் தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துவோம் என்று விசுவாசித்து அறிக்கை செய்து செபிக்கிறோம். நீர் அப்படி எங்களை கரம் பிடித்து நடத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இன்றைக்கும் கர்த்தாவே மேஜை மற்றும் சமூக தப்பத்திலிருந்து எங்களுக்கு நல்ல செய்திகளை, வார்த்தைகளை தந்து ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் நாம் குத்துவிளக்கை குறித்து நாம் தியானித்தோம். இன்றைக்கு நாம் மேஜை மற்றும் சமூக தப்பத்தை குறித்த காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த மேஜையும் சமூக தப்பமும் எங்கே இருக்கிறது என்று சொன்னால், நாம் கடந்த நாளில் ஒரு வீடியோவை பார்த்தோம். ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பரிசுத்த ஸ்தலத்திலே அதனுடைய வடக்கு பகுதியிலே தான் இந்த மேஜை வைக்கப்பட்டிருக்கிறது. மேஜைக்கு மேலாக பொன் திறனையும், அப்பம் சரிந்து விடாதபடி பொன் திறனையும், அதற்கு மேலாக ரெண்டு அடுக்குகளிலே அப்பம் அடுக்கி வைக்கப்பட்டதாக இருக்கப்பட்ட அந்த படத்தை நாம் பார்த்தோம். நாம் இப்பொழுது மேஜையும் அதனுடைய அமைப்பையும் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். சமூக தப்பம், மேஜை மற்றும் சமூக தப்பம் படம் தனியாக இருந்தால் போட்டுருங்க. அது அவங்க முன்னாடி அவர்கள் பார்க்கட்டும். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். மேஜை பாருங்க, நமக்கு பரிசுத்த ஸ்தலத்திலே காணப்பட்ட இந்த சமூகத்து அப்பம் வைக்கப்பட்டதான மேஜையினுடைய காரியத்தை நாம் பார்க்கிறோம். இது சித்தி மரத்தால் செய்து பொன் தகட்டால் மூடப்பட்டது தான் இந்த மேஜை. இதனுடைய நீளம் பார்த்திங்கன்னா 2 முழம், அகலம் 1 முழம், இதனுடைய உயரம் பார்த்திங்கன்னா 1.5 முழம். மேஜையை சுற்றிலும் அப்பம் சரிந்து விடாதபடி பொன் திறனை அதனை சுற்றி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 4 விரக்கடை அளவு அது செய்யப்பட்டதாக காணப்படும். இந்த மேஜையினுடைய 2 பகுதியிலும், இந்த பக்கம் 2 வளையங்கள், அந்த பக்கம் 2 வளையங்கள், 4 வளையங்கள் அதை சுமப்பதற்காக அதில் சித்தி மரத்தால் செய்யப்பட்டு பொன் தகட்டால் மூடப்பட்ட 2 அந்த தண்டுகள் அதை சுமப்பதற்காக வைத்திருப்பாங்க. இந்த மேஜை ஆசரிப்பு கூடாரம் பெயர்க்கப்படும் பொழுது அதை குறிக்கப்பட்டவர்கள் மட்டுமே அந்த மேஜையை என்ன பண்ண வேண்டும், அந்த தண்டை பாய்ச்சி அதை சுமந்து கொண்டு போக வேண்டும். இதற்கு மேலே வைக்கப்பட்டிருக்கிற அப்பம் பார்த்திங்கன்னா 2 அடுக்காக வைக்கப்பட்டிருந்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். 2 அடுக்கு 6 அப்பங்களாக என்ன பண்ணப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொன்னால் இந்த அப்பத்தை அடுக்கி வைத்திருப்பாங்க. இந்த மேஜை எதை காண்பிக்கிறது அப்படின்னு சொன்னால், கிறிஸ்துவையும் விசுவாச பிள்ளைகளையும் குறிப்பதற்கு தான் இந்த மேஜை காண்பிக்கிறது. இந்த மேஜையின் மேல் வைக்கப்பட்டிருக்கிறதான அப்பம் அது விசுவாசியை குறிக்கும். மேஜை என்பது கிறிஸ்துவை குறிக்கும். இப்போ கிறிஸ்துவின் மேல் வைக்கப்பட்டிருக்கிற அப்பமாக நாம் இருப்போம் என்று சொன்னால், இந்த அப்பம் எப்படி மேஜையிலிருந்து வழுவி கீழே விழாதபடி அதற்கு ஒரு பாதுகாப்பை தேவன் வைத்திருக்கிறாரோ, அதுபோல கிறிஸ்துவோடு கூட நாம் சரியான உறவிலே, ஐக்கியத்திலே நாம் இருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மளை வலுவாதபடி காப்பார். ஹல்லேலூயா. நாம் எங்கே இருக்க வேண்டும்? மேஜையின் மேல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கு அப்பம் எங்கே வைக்கப்பட்டிருக்கிறது? மேஜையின் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அப்பம் எப்படி பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறதோ அதுபோல நாமும் கிறிஸ்துவோடு கூட இருப்போம் என்றால் எப்பொழுதும் நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னு சொன்னால் பாதுகாப்பாக இருப்போம். இல்லைன்னா என்ன இருக்காது? கிறிஸ்துவை விட்டு விட்டோம் என்றால் என்ன இருக்காது? பாதுகாப்பு இருக்காது. சின்ன பிள்ளைங்களாம் என்னை பார்க்கணும். நான் என்ன கேள்வி கேட்குறேனோ நீங்கள் அதை எனக்கு பதில் சொல்லணும். சரியா? நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும். அப்போ எங்கே இருந்துச்சு அப்படின்னு கேட்டால்
மேஜைக்கு கீழே தானே, மேலே. மேஜைக்கு மேலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, அப்போ எங்கே இருக்குது? மேஜைக்கு மேலே. நீங்கள் கிறிஸ்துவின் மேல் பயணம் செய்வீர்கள், ஆனால் உங்கள் பயணம் எப்படிப்பட்டது? பாதுகாப்பானது. சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பாதுகாப்பானது. நீங்கள் கிறிஸ்துவின் மேல் நீங்கள் பயணம் செய்யவில்லை என்றால் உங்கள் கிறிஸ்தவ பயணம் பாதுகாப்பற்றது. உங்கள் கிறிஸ்தவ பயணம் பாதுகாப்பற்றது. நீங்கள் யூதா 24வது வசனத்தை நான் வாசித்தோம் என்றால், அங்கு யூதா, இயேசுவின் சகோதரனாகி அந்த யூதா எழுதுறாரு, என்ன எழுதுறாரு? வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும். போதும். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை எப்படி காக்கிறாரா? வலுவாதபடி காக்கிறவர். நீங்க வழுவி போய்விடாம, நழுவி போய்விடாம உங்களை அவரோடு வைத்துக் கொள்வதில் அவர் ரொம்ப கெட்டியா இருக்கிறார். அவர் ரொம்ப எப்படி இருக்கிறார்னா ஜாக்கிரதையா இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, இயேசுவே உங்களை, பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, இயேசுவே உங்களை ரொம்ப பத்திரமா பார்த்துக்குவார். நீ யாரோட இருக்கணும்? அவரோட இருக்கணும். அப்போ வலுவாதபடி நம்மளை காக்கும் கர்த்தரிடத்துல நாம் எப்படி இருக்கணும்னா பயணம் செய்யணும். ஹல்லேலூயா. இப்போ மேஜையின் மேல் வைக்கப்பட்டிருக்கிற அப்போ நழுவி விடாதபடிக்கு தான் அதை சுற்றிலும் 4 விரக்கடை அளவு பொன் திறனை என்ன பண்ணியிருக்காங்க? சுற்றிலும் செய்து வைத்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மேஜையின் மேல் பொருத்தப்பட்டிருக்கிற 4 வளையங்கள், அதனுடைய முன் சைடில் 2 வளையங்கள், பின் சைடு 2 வளையங்களாக நமக்கு தெரியும். அது அவ்வளவா இதில் நமக்கு விளங்கி கொள்ள முடியல. அது எதற்காக அந்த வளையங்கள்னா, இந்த பொன், அந்த குச்சி போல தண்டுன்னு சொல்கிறாங்க, அது பாய்ச்சப்படுவதற்காக தான் அந்த பொன் வளையங்கள் செய்யப்பட்டிருக்கு. இந்த பொன் வளையங்கள் எதை காண்பிக்கிறது அப்படின்னு சொன்னால், இயேசுவின் திவ்ய சுபாவத்தை காண்பிக்கிறது. எதை காண்பிக்கிறது? இயேசுவின் திவ்ய சுபாவம் அங்கு இருப்பதை அது என்ன பண்ணுகிறது? காண்பிக்கிறது. இயேசுவின் திவ்ய அந்த சுபாவம் என்னன்னா, அவர்தான் யார் அப்படின்னா ராஜா. யாரு? இயேசு யாரு? நல்லா சொல்லுங்க, இயேசு யாரு? ராஜா. முதலாவது இயேசுவின் ராஜாவின் குணம். ரெண்டாவது அவர் ரட்சகர். அவர் யாரு? ரட்சகர். இயேசு யாரு? ரட்சகர். ரட்சகர் என்பதின் குணம் என்ன பண்ணப்படுகிறது? காண்பிக்கப்படுகிறது. அடுத்து மூன்றாவது மெய்யாக தேவன். இயேசு மட்டும்தான் யாரு? மெய்யான தேவன். இயேசு மட்டும்தான் மெய்யான மனுஷன். சொல்லுங்க, இயேசு யாரு? மெய்யான மனுஷன். அப்போ பாருங்க, 4 இந்த குணங்களை காண்பிப்பது தான் இந்த வளையங்கள். ஒன்று யாரு? இயேசு ராஜா, ரட்சகர், மெய்யான தேவன், மெய்யாக மனுஷன். இந்த 4 திவ்ய சுபாவங்களை தான் இந்த வளையங்கள் என்ன பண்ணுகிறது? காண்பிக்கிறது. அடுத்து இதற்கு இந்த மேஜையை சுமப்பதற்கு 4 பேர் தேவை இல்லையா? என்னதான் இருந்தாலும் இந்த மேஜையை சுமக்கிறதுக்கு 2 பேர் என்ன பண்ண முடியாது? சுமக்க முடியாது. இந்த தண்டுவின் முன்பகுதி பின்பகுதி 2 ஆள் நின்னே தான் ஆகணும். அல்லேலூயா. அதனால் 4 பேர் அப்படிங்கிறது எதை காண்பிக்கிறது அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் திவ்ய சுபாவங்களை வர்ணிக்கக்கூடிய 4 சுவிசேஷங்களை அது காண்பிக்கிறது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்ற 4 சுவிசேஷங்களை அது என்ன பண்ணுகிறது? காண்பிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததுக்கு 4 கால்கள் இருக்குது இல்லையா? அந்த 4 கால்களின் மேலாகத்தான் அந்த மேஜை பொருத்தப்பட்டு இருக்கிறதால் 4 கால்கள். இது எதை காண்பிக்கிறது அப்படின்னு சொன்னால், கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற, அவருக்காக அவரை வெளிப்படுத்தும்படியாக நியமிக்கப்பட்ட 4 உபதேசங்களை அது காண்பிக்கிறது. 4 உபதேசங்கள். இந்த சுவிசேஷங்களில் காண்பிக்கப்படுகிற 4 உபதேசங்கள் என்ன? இயேசு ரட்சகர், இயேசு சுகம் கொடுக்கிறவர், இயேசு பரிசுத்தாவியை கொடுக்கிறவர், இயேசு மீண்டும் வரப்போகிறவர். ஹல்லேலூயா. 4 உபதேசங்கள் என்னென்ன? இயேசு ரட்சகர், இயேசு சுகம் கொடுக்கிறவர், இயேசு பரிசுத்தாவியை கொடுக்கிறவர், இயேசு வரப்போகிறவர். சொல்லுங்க, இயேசு யாரு? 4 உபதேசம்னா இயேசு தான் யாரு? ரட்சகர். இயேசு தான் யாரு? சுகம் கொடுக்கிறவர். இயேசு தான் யாரு? பரிசுத்தாவியை கொடுக்கிறவர். இயேசு தான் வரப்போகிறவர். இனி நம்மளை மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளும்படி வரப்போகிறவர் என்ற 4 உபதேசங்களை
இந்த மேஜை நமக்கு என்ன பண்ணுகிறது, கற்றுக் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. இந்த மேஜை எங்கே இருக்கிறதாக நான் உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னு சொன்னால், பரிசுத்த ஸ்தலம். நல்ல சத்தமாக சொல்லுங்கள், என்ன ஸ்தலம்? பரிசுத்த ஸ்தலம். எங்கே வைக்கப்பட்டிருக்கிறது மேஜை? பரிசுத்த ஸ்தலத்தில் அது என்ன பண்ணப்படுகிறது, வைக்கப்பட்டிருக்கிறது. எங்கெல்லாம் தேவ ஜனம் கூடி வருகிறோமோ அது என்ன ஸ்தலம்? பரிசுத்த ஸ்தலம். இப்போ நம்ம கூடி வந்திருக்கிற இந்த ஆலயத்தை நம்ம என்ன சொல்லுவோம்? பரிசுத்த ஸ்தலம். சொல்லுங்க, பரிசுத்த ஸ்தலம். அப்போ நம்ம கூடி வந்திருக்கிறோம்னே, நாம் யாரு? பரிசுத்தவான்கள். சொல்லுங்க, பரிசுத்தவான்கள். அப்போ நம்ம எல்லாரும் கூடி வந்திருக்கிற ஸ்தலம் இது பரிசுத்த ஸ்தலம். ஹல்லேலூயா. இன்னொன்று, நாம் தான் இந்த ஆலயம். உங்களுக்கு தெரியுமா? நாம் தான் ஆலயம். ஆலயத்துக்குள்ளே தான் இந்த ஆலயம் வந்து தேவனை என்ன பண்ணுகிறது, ஆராதிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 3:16 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? நீங்க யாரு? நீங்களும் நானும் யாரு? தேவனுடைய ஆலயம். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய ஆலயம். அப்போ இந்த ஆலயம் எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும். சத்தமாக சொல்லுங்கள், ஆலயம் எப்படி இருக்கணும்? இது ஆலயம் பரிசுத்தமாக இருக்கணுங்கிறதுல நம்ம எப்படி இருக்கு, ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ நம்ம எல்லாரும் கூடி வந்திருக்கிற இந்த இடம் என்ன இடம்? பரிசுத்த ஸ்தலம். சொல்லுங்கள், பரிசுத்த ஸ்தலம். இன்னும் அதே 1 கொரிந்தியர் 6:19 இன்னும் அழகாக சொல்கிறார் பவுல், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்கள் உடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? ஹல்லேலூயா. நீங்களும் நானும் யார் அப்படின்னா, எனக்கு சொந்தமானவர்கள் அல்ல. நான் எனக்கு சொந்தமானவள் கிடையாது. நான் யாருக்கு சொந்தமானவள்? இயேசுவுக்கு சொந்தமானவள். இனி நான் அல்ல, என்னில் இயேசுவே வாழ்கிறார் என்று பவுலின் வார்த்தை தான் உண்மையான வார்த்தை. இப்போ நீங்கள் அல்ல, உங்களுக்குள் யார் வாழ்கிறா? இயேசு வாழ்கிறார். நிறைய பேருக்கு சந்தேகமாக இருக்குது, இயேசு உங்களுக்குள் இருக்கிறாரா? சத்தமாக சொல்லுங்கள், இருக்கிறாரா? அப்பா, இருக்கிறாருன்னு சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்கிறீங்க மாதிரி இருக்குதுல்ல. அந்த 6:19 என்ன சொல்லுது? உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்கள் உடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? நாம் நமக்குரியவர்கள் அல்ல. நாம் யாருக்குரியவர்கள்? தேவனுக்குரியவர்கள். தேவனே நமக்குள் வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அதனால் நாமளாம் ஏதாவது ஒன்று செய்யலாம்னு நினச்சா முடியாது. புரியுதா உங்களுக்கு? நாமளே ஒன்று செய்யணும்னு நினச்சாலும் அது முடியாது. அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை தான் உங்களை வச்சு என்ன பண்ணுவார்? செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இன்றைக்கி நம்ம இங்கே உட்காந்துருக்கோம் இல்லையா, ஒரு காலத்தில் நம்மளாம் எப்படி இருக்குன்னு நினச்சேன்னா, பாலா போன நிறைய கெட்ட குணத்தை பிடிச்சிக்கிட்டு எப்படி இருக்குன்னு நினச்சேன்னா அப்படியெல்லாம் இருக்கணும்னு நினச்சோம். ஹல்லேலூயா. ஆனால் அதையெல்லாம் நம்மளை விட்டு என்ன பண்ணிட்டாரு? வெளியேற்றி அவர் என்ன நினைச்சாரோ அதை செய்கிற பிள்ளைகளாக நம்மளை கத்தரிங்க கொண்டு வந்து நிறுத்திட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான்லாம் என்ன நினச்சேன்னா, நான் நல்லா படிப்பேன். அப்படி படிக்கிறனால +2 நல்ல மார்க் வாங்கி நான் ஒரு ஸ்டாஃப் நர்ஸாக போகணும்னு நினச்சேன். ஆனால் ஸ்டாஃப் நர்ஸாக போகணுங்கிற எண்ணத்துலலாம் ஆண்டவர் நல்ல ஒரு சட்டி மண்ணள்ளி அப்படி குப்புன்னு போட்டு மூடி என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அங்கேருந்து என்னை வெளியே தூக்கிட்டு வந்துட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் போட்டாலும் போட்டார், மண் நல்லாவே போட்டு தூக்கிட்டு வந்துட்டார். ஹல்லேலூயா. அப்படி நம்மெல்லாம் நினச்சதெல்லாம் வேறு. புரியுதுங்களா உங்களுக்கு? நல்ல வேலை +2 ஃபெயில் ஆகாமல் கர்த்தர் என்ன பண்ணிட்டார்? பாதுகாத்துட்டார். ஹல்லேலூயா. நான் எதிர்பார்த்தது 960க்கு மேலே மார்க். நல்லா தான் எக்ஸாம் எழுதினேன். ஆனால் அந்த முறை பேப்பர் திருத்துறாங்க பாரு, சூப்பராக திருத்தி விட்டாங்க. நல்லா 1000க்கு மேலே மார்க் வருங்கிறவங்களாம் 900 உட்கார வச்சாங்க. 900 எயின் பண்ணவங்களெல்லாம் 700 கொண்டாந்து உட்கார வச்சு என்னையும் இப்படி அனுப்பி விட்டாங்க. அதுவும் நல்லதுக்கு தான். ஆனால் அப்போதைக்கு அது என்னால் ஏற்றுக்கவே முடியல. இருக்கிறத விட செத்துடலாங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா ரொம்ப எய்ம் பண்ணி படித்தேன். என்னையெல்லாம் யாரும் எழுப்பி விட்டு போய் படி அப்படிலாம் என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. எங்களுக்கு தூக்கமே வராது. நாங்கள் இரவு 2 மணிக்கு படுக்கிறதே 11 மணியாக இருக்கும். இரவு 2 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு என்ன பண்ணுவோம்? படிப்போம். இன்றைக்கி இருக்கிற பிள்ளைங்களை படி 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 அப்படின்னு சொன்னால் கூட என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, படிக்க மாட்டேங்கிறாங்க. அன்றைக்கெலாம் நாங்கள் சிமிலி விளக்கில் படிப்போம். அப்புறம் இந்த நிலா வெளிச்சத்தில் என்ன பண்ணுவோம்?
படிப்போம். எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. நிலா வெளிச்சத்தில் படித்தது எப்படி இருக்குன்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். தூக்கம் என்பது கண்களுக்கு என்ன இருக்காது, இருக்கவே இருக்காது. அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு படித்து மார்க் வந்துச்சு பாருங்க, மார்க்கு அது மேலே என்ன போச்சு, மண் உழுந்து போச்சு. அல்லேலூயா. அப்படி நம்மளாம் அப்படி தான் விரும்பணும். ஆனால் கர்த்தர் அதையெல்லாம் என்ன பண்ணலை, வாய்க்க பண்ணலை. அவர் சித்தத்தின் பிரகாரம் தூக்கிட்டு வந்துட்டார். ஏன் அப்படின்னா, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, நாம் யாருடையவர்கள், தேவனுடையவர்கள். ஏன்னால் நாம் தேவனுடைய வாசஸ்தலம், தேவன் தங்குகிற ஆலயம். அல்லேலூயா. நிறைய பேர் நிறைய விஷயம் நினச்சிட்டு உட்காந்துருக்குறோம். நான் அதாயிருவேன், இதாயிருவேன், அப்படி ஆயிடுவேன், இப்படி ஆயிடுவேன்னு. நிச்சயமாக சொல்கிறேன் பாருங்கள், நம்ம எண்ணமெல்லாம் ஒரு நாள் என்ன உழுகும், நல்லா சத்தமாக சொல்லுங்க, மண்ணு உழுகும். திடீர்னு யாராவது கொண்டாந்து ஒரு கூட மண்ணை குப்புன்னு கொட்டுவாங்க பாருங்க. அட்ட பாவி, ஏன்டா என் மேலே மண்ணை கொட்டுனேன் அப்படின்னு நமக்கு கொஞ்சம் திகச்சு தான் போவோம். ஆனால் மண் உழுகும் பாருங்க. அப்போ தான் தெரியும், இப்படி மண்ணு போட்டாங்களே. அப்படி மண்ணு போட்டது வேற யாரும் இல்லை. யார் போட்டா, ஏசுவே அனுப்பிவிட, போய் போடு அவனுமே, அவன் தலையில் போடு அப்படின்னு. யோசேப்பை கொண்டு போய் என்ன எங்கே போட வச்சாரு, குழியில் போடுங்க. அவனை எங்கே போடுங்க, குழியில் போடுங்க. அப்புறம் எடுத்து போத்திபார்ட்ட வீங்க. அங்கே போனால் போத்திபார் மனைவி சிறைச்சாலையில் போடுங்க. எல்லாம் போடுங்க போடுங்கன்னு போட்டதெல்லாம் பெரும்போடு. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார், யோசேப்பை அவர் சித்தத்தின்படி உயர்த்தினார். ஹல்லேலூயா. நாம் வாசம் பண்ணுகிற ஸ்தலம் பரிசுத்த ஸ்தலம். நாம் எல்லாரும் கூடி வருகிற ஸ்தலம் பரிசுத்த ஸ்தலம். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் பரிசுத்தவான்கள். நம்ம நினைக்கிறதெல்லாம் ஒன்றும் என்ன பண்ணாது, நடக்காது. கர்த்தர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் என்ன பண்ணும், நடக்கும். ஏன்னால் நமக்குள்ளே யார் வாசம் பண்ணுகிறார், அவரே வாசம் பண்ணுகிறார். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்று உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்று நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா. அதனால் இந்த மேஜையும் சமூக தப்பமும் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் பரிசுத்த ஸ்தலத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து கெட்டு போக முடியாது. புரியுதா உங்களுக்கு? பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே இருக்கிறவன் என்ன பண்ண முடியாது, கெட்டு போக முடியாது. நீங்களே இந்த அப்பமாகிய நீங்களே எங்கேயாவது உருண்டு ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு வெளியே ஓடுனா தான் உண்டு. இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே நீங்கள் இருக்கிற வரையிலும், இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நீங்கள் இருக்கிற வரையிலும் அவர் சித்தம்தான் என்ன பண்ணும், நிறைவேறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மேஜையை நம்ம பார்த்துட்டோம். அடுத்து பாருங்க, அப்பம். அப்பம், இந்த அப்பம் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசியையும் காட்டும். யாரையும்? இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசியையும் அது என்ன பண்ணும், காட்டும். பாருங்க, அப்பமாக்கப்படணும் அப்படின்னு சொன்னால் கோதுமை என்ன வாகணும் அப்படின்னா மாவாகணும். என்ன வாகணும், மாவாகணும். இப்போ இந்த மாவு பார்த்தீங்கன்னா நீங்கள் கடையில் இப்போ நீங்கள் போய் ரொட்டி சுடுறதுக்கு, சப்பாத்தி சுடுறதுக்கு உங்களை போய் மாவு வாங்கிட்டு வேணா, நீங்கள் என்ன பிராண்ட் வாங்கிட்டு வருவீங்க? ஆசீர்வாதம், ஆசீர்வாதம், அந்த பிராண்ட் தான் வாங்கிட்டு வருவீங்களா? ஏன் அதை வாங்கிட்டு வருவீங்க? நைஸாக இருக்கும். ஏன்னா எப்படி இருக்கும், நைஸாக இருக்கும். இப்போ மாவு எப்படி இருக்கணும், நைஸாக. அதை பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா மெல்லிய மாவு. சொல்லுங்கள், மெல்லிய மாவு. அப்போ இந்த இந்த அப்பம் சுடுவதற்கான மாவு எப்படி இருக்கணும், நைஸாக இருக்கணும். எல்லாரும் சொல்லுங்கள். இந்த கோதுமை இடிக்கிறல்ல, இந்த கதை நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். இப்போ கோதுமை எப்படி இருக்கும், அப்படி நைஸாக இருக்கும். எப்படி இருக்கும், கடை அப்படி கடினமாக இருக்கும்ல. இதை உரலில் போட்டு என்ன பண்ணும், இடிக்கணும். கவனிங்க. இப்போ கோதுமை அப்பம் ஆகணும் அப்படின்னு சொன்னால் எங்கே போகணும், உரலுக்குள்ளே போய், உரலுக்குள்ளே போனோடனே வந்துடுது. இப்போல்லாம் மிஷினுக்குள்ளே உள்ளே விட்டோன்னே அது உள்ளேயும் அதுதான் அடித்து அதை உடச்சி தான் என்ன ஆகுது, அரைச்சி மாவாக வெளியே வருது. அதுலேயுமே இந்த அரைப்பு மிஷினுக்காரவங்க நமக்கு தீதியாக அரைச்சிடுவாங்க. பக்கத்தில் நின்று இன்னும் நைஸ் வைங்க, இன்னும் நைஸ் வைங்கன்னு சொன்னால் தான் நைஸ் வச்சு என்ன கொடுப்பாங்க, நைஸாக கொடுப்பாங்க. இல்லைன்னா நம்ம வீட்டில் மறுபடியும் அதை சலிக்கணும் இல்லை. ஆனால் இந்த நைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உரலில் போட்டு கோதுமை என்ன பண்ணுவாங்க, இடிப்பாங்க. எப்படி இடிப்பாங்க,
உரலில் இடிப்பாங்க. அதுக்குன்னு ஒரு உலக்கை ஒன்று இருக்குது. எத்தனை பேருக்கு உலக்கை இருக்குது தெரியுமா தெரியாது? இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு உலக்கன்னா என்னம்மா அப்படின்னு கேட்டால் உலக்கையா அப்படிம்பாங்க. இல்லை இங்கே இருக்க இந்த பசங்களை கேட்டு உலக்கன்னா என்னன்னு தெரியுமாடானா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு அது தெரியாது. நான் வீட்டில் இருக்க பாட்டி மரக எங்கேயாவது மேலே பரணியில் அட்டாரியில் வச்சுருந்தீங்கன்னா எடுத்து பசங்களை காமி இதுதான் உலக்கை அப்படின்னு. ஹல்லேலூயா. அதை வச்சு இடிப்பாங்க. அந்த உலக்கையினுடைய அடிப்பகுதி பார்த்திங்கன்னா இடிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இரும்பு என்ன பண்ணியிருப்பாங்க, பூன் மாட்டியிருப்பாங்க. அதுதான் அது பட்டால் தான் என்ன பண்ணுன்னா இந்த கோதுமை என்ன ஆகும், இடி ஆகும், இடிப்படும். ஹல்லேலூயா. இப்போ இந்த கோதுமை இடிக்கும்போது இந்த கோதுமையெல்லாம் அப்படியே இடி வாங்கிட்டு கம்முன்னு கீழே உட்காந்துருக்கோம். இல்லை, என்ன பண்ணும், தெரிச்சு ஓடும். எங்கே போகும்? நம்மளுக்கு ரொம்ப வித்தியாசமானவங்க. உரலில் இடித்து தெரித்து வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு மேலே ஒரு என்ன வச்சுருப்பாங்க, வச்சுருப்பாங்க. அது எனக்கு வாயில் வரமாட்டேங்குது. அதை வச்சுருப்பாங்க. ஏன்னா அதுக்கு மேலே ஜம்ப் ஆகி போனால் போகட்டும். அன்னவரில் எல்லாம் ஜம்ப் ஆகிறதெல்லாம் உள்ளேயே புல்லட்டுன்னு அது ஒரு அமைப்பு ஒன்று ரவுண்டாக வச்சுருப்பாங்க. அதையும் தாண்டி சில கோதுமை எங்கே போகும், வெளியே போயிடும். இப்போ வெளியே போன கோதுமை என்ன சொல்லும், அப்பாடா இடி வாங்கினதுலேருந்து நான் என்ன பண்ணேன், தப்பிச்சிட்டேன் அப்படின்னு என்ன பண்ணும், வெளியே வந்து ரொம்ப சந்தோஷமாக உக்காந்துக்கும். ஆனால் உள்ளே இருக்கிற கோதுமை இடி வாங்கி 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 என்ன ஆயிரும், மாவாயிடும். அல்லேலூயா. இப்போ நிறைய பேர்த்த ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்னால் சத்தம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ரைஸ் ஆகும் சர்ச்சுக்குள்ளேயே. நான் பார்த்துருக்கேன். கர்த்தர் வாக்கு தத்தங்களாக சொன்னார்னு வச்சுக்குவேன், இந்த சவுண்டு இந்த பக்கம் சவுண்டு என்ன பயங்கரமாக ரைஸ் ஆகும். பார்த்துருக்குறீங்களா? நீ இந்த பாவம் செஞ்சுட்டு வந்திருக்கிற, கர்த்தர் உன்னை சிச்சிக்கிறாருன்னு சொல்லி பாருங்க, சத்தமே வராது. கொப்பட வாயை மூடி கம்முன்னு உட்காந்துருப்பாங்க. ஹல்லேலூயா. கேட்குறீங்களா? சத்தியத்தை கேட்குறீங்களா? ஹல்லேலூயா. அது மாதிரி ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்னோன்னே ரைஸ் ஆன இந்த சவுண்டு எச்சரிப்பு வரும்போது என்னன்னா இடி வாங்க முடியல. இந்த இந்த கோதுமை என்ன பண்ண மாட்டேங்குது, இடி வாங்க முடியாமல் எப்படியாவது எகிரி குதிச்சு எங்கே ஓடிடலாம், வெளியே ஓடிடலாம். ஏதாவது எக்கித்துப்பா அந்த உலக்கையை போட்டாங்கன்னு வச்சுக்குவேன் ஓரமாக, அது என்ன ஆயிரும், தெரிச்சிடும். தெரிச்சு வெளியே விழுந்தோடனே அப்பாடா தப்புச்சண்டான்னு வெளியே ஓடி உட்காந்துருக்கும் போது 4 எறும்பு வரும். பரவாயில்ல, அரையும் குறையமாக உடப்பட்டோடனே இந்த கோதுமை கொஞ்சம் உடப்பட்ட உடனே அதில் இருக்கிற இனிப்பு தன்மை கொஞ்சம் வெளியே வரும். இந்த இனிப்பு டேஸ்ட்டுக்கு உடனே யார் வருவா, நம்ம எறும்பண்ணெல்லாம் வருவாங்க. வந்து என்ன பண்ணுவாங்க, டேஸ்ட்டாக இருக்குன்னு தூக்கி நல்லா சுமந்துட்டு போவாங்க. இந்த கோதுமைக்கு ஒரே பெருமை என்ன, உள்ளே கொண்டு போவோம் மாதிரி எறும்பு எங்கே, பாதாளத்துக்கு, எங்கடா வரக்கூடாத இடத்துக்கு வந்துட்டோமோ அப்படின்னாலும் இப்போ என்ன பண்ண முடியாது, நம்மளை காப்பாற்றலாம் யாரும் வர முடியாது. அல்லேலூயா. அதனால இடி வாங்கிக்கிட்டு உரலுக்குள்ளே இருக்கணும். எகிரி குதித்து சபையை விட்டு என்ன பண்ணிடக்கூடாது, வெளியே போயிடக்கூடாது. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இடி வாங்கிக்கிட்டு, நல்லா சொல்லுங்க, இடி வாங்கிக்கிட்டு உரலுக்குள்ளேயே இரு. எகிரி குதிச்சு வெளியே போகணும்னு நினைக்காத. போனீன்னா நரகந்தான். இடி வாங்கினீன்னா சமூகத்து அப்பந்தான். அல்லேலூயா. இந்த இடி வாங்கின கோதுமை மாவாகி சலிச்சு அப்பமா சுட்டு எங்கே போகுது, மேய்ச்சைக்கு போகுது. அல்லேலூயா. ராஜா நம்மளை உயர்த்தணும்னா, ராஜா நம்மளை மேலே கொண்டு வரணும்னா, மேஜை மேலே போய் உக்காரணுன்னா என்ன வாங்கி ஆகணும், இடி வாங்கி ஆகணும். இதை மட்டும் சத்தமே வரமாட்டேங்குது. அதான் சத்தமாக சொல்லுங்க, இடி வாங்கி ஆகணும். இந்த இடி வாங்காத கோதுமை பார்த்திங்கன்னா கரம்பலாக இருக்கும். பார்த்துருக்குறீங்களா? திரியாக இருக்கும். அப்படின்னா என்ன வாங்கலை, சரியா இடி வாங்கலை. இந்த கரம்பல் இருக்கிற மாவை நீங்கள் சப்பாத்தி சுட முடியுமா? எப்படி சுட்டால் எப்படி இருக்கும்? வீட்டுக்காரர் சொல்லுவார், சப்பாத்தியா சுட்டுருக்கிற, சப்பாத்தி என்ன சொல்லுவீங்க பிரதர்? வராட்டி மாதிரி இருக்குது. எப்படி இருக்கும் ஏம்மா? பதன்னு இருக்கிற அந்த மாவில் சப்பாத்தி சுட்டால் எப்படிமா இருக்குது? தவிடு திங்கிற மாதிரி இருக்கும். அப்படி தானே இருக்கும். சப்பாத்தி நைஸாக இருக்குமா? இருக்காது.
அதே நீங்கள் நைஸான மாவில் சுட்டு பாருங்க, எப்படி இருக்கும்? எப்படி இருக்குங்க? நல்லா இருக்கும். ஏன்? நல்ல இடிபட்ட மாவு. அது வந்து மெல்லிய மாவு. சூப்பராக போட்டிருக்காங்க பைபிளில். என்ன மாவு? மெல்லிய மாவு, நைஸான மாவு. அது கரம்பல் நீக்கப்பட்ட மாவு. இன்னொன்று, இந்த கரம்பல் இருக்கிற மாவு நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா உரவே சேராது, அப்படியே புட்டுக்கிட்டு போயிடும். பார்த்துருக்குறீங்களா? சப்பாத்தி கட்டையில் வச்சு நீங்கள் தேய்க்கும் போது அது பாதி பிஞ்சு பிஞ்சு போயிடும். அந்த ரவுண்ட் ஷேப் என்ன பண்ணாது? வரவே வராது. நீங்கள் என்ன தான் இழுத்து இழுத்து ரவுண்ட் பண்ணாலும் அது ரவுண்டே ஆகாது. ஏன்? அது உறவு சேர மாட்டேங்குது. அதுபோல் இந்த அப்பம் ஆகாது. இந்த கரம்பல் உள்ள அந்த மாவு என்ன ஆகாது? அப்பமாகாது. அது வேக வச்சாலும் பாதி வெந்த மாதிரியும் பாதி வேகாத மாதிரியும் இருக்கும். அல்லேலூயா. அதனால தான் இந்த கோதுமையை என்ன பண்ணுறாங்கன்னா, நல்ல உரலை போட்டு என்ன பண்ணுறாங்க? இடித்து மெல்லிய மாவாக்கி என்ன செய்கிறாங்கன்னா, சலித்து அதை தான் என்ன பண்ணுறாங்கன்னா அப்பத்துக்கு ரெடி பண்ணுறாங்க. அல்லேலூயா. அப்போது அப்பமாக வேண்டிய நாம் விசுவாச பிள்ளைகள் எப்படி இருக்க வேணும்னா, பொடியாக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏன்னா நம்முடைய கிறிஸ்து நமக்கு எல்லாரும் ஆசீர்வாதமாகும்படி அவர் தன்னைத்தானே என்ன பண்ணார்? ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. ஒப்பு கொடுத்தாரா இல்லையா? ஒப்பு கொடுத்தார். பிலிப்பியர் 2:7 என்ன வாசிக்கிறோம்? பிலிப்பியர் 2:7 என்ன சொல்லுது பாருங்க. பிலிப்பியர் 2:7 தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து. ஆமே, அடிமையின் ரூபம் எடுத்து. போதும். ஏன்னா எப்படி இருந்தாராம்? தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அடிமையின் ரூபம். அவர் யார்? தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். வந்தது எப்படி? இந்த பூமிக்கு நமக்காக வந்தது எப்படி? அடிமையின் ரூபமாய் வந்தார். என்ன ரூபமாய்? அடிமையின் ரூபமாய் வந்தார். வேதம் சொல்லுகிறது, அவரை என்ன பண்ணாங்க? தலையில் குட்டினார்கள், அவருடைய கன்னத்தில் ஓங்கி அறைந்தார்கள், அவருடைய தாடி மயிரை பிடித்து என்ன பண்ணாங்க? இழுத்தார்கள், அவருடைய சிரசின் மேலே முட்கிரீடம் சூட்டினார்கள், அவருடைய முதுகை உளப்பட்ட நிலம் போல் ஆக்கினார்கள், அவருடைய கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் கடாவப்பட்டது. அவர் இறந்துட்டாரா உயிரோடு இருக்கிறாரா என்று ஈட்டில் என்ன பண்ணாங்க? குத்தி பார்த்தார்கள். அவருடைய சரீரத்தை என்ன பண்ணாங்கன்னா நொறுக்குனாங்க. என்ன பண்ணாங்க? நொறுக்குனாங்க. அதான் வசனம் சொல்லுது, அடிமையே ரூபம் எடுத்து. அப்படி அவரை கசக்கி புழிஞ்சது தான் என்னது? அவர்கிட்ட வெளிவந்த ரத்தம். அல்லேலூயா. அதை நினைவு கூறும்படி தான் நான் ஒவ்வொரு திருவிருந்திலையும் என்ன எடுத்துக்கொள்கிறோம்? புதிய உடன்படிக்கையின் ரத்தமாய் திராட்சை ரசத்தை நாம் என்ன செய்கிறோம்? பானம் பண்ணுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன இருக்கிறார்னா நொறுக்கப்பட்டு இருக்கிறார். அப்போ தேவ பிள்ளைகளாகி நாம் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? அப்பமாகணும்னா நொறுக்கப்படணும், இடிபடணும். இதுதான் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இடிபடுறது தான் ரொம்ப கஷ்டம். உண்மைதானே? அல்லேலூயா. வாசிங்க ரோமர் 12:1. நாம் என்ன சொல்லுகிறது? அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அல்லேலூயா. என்ன ஆராதனை? எப்படி ஒப்பு கொடுக்கணுமோ, சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலி. சொல்லுங்க, ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணுமா? ஜீவன் இருக்கவே நீங்க பலி ஆகணும். எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அது? ஜீவ சமாதி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இது வந்து ஜீவ சமாதி இல்லை, ஜீவ பலி. அப்படின்னா நமக்கு வந்து சில பலிகளை செலுத்தும் பொழுது, இப்போ ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்த மோரியா மலைக்கு கொண்டு போனார். மோரியா மலையில் கொண்டு போய் தன்னை பலியிடத்தான் போகிறார் என்பது ஈசாக்குக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. கையையும் காலையும் கட்டி அவர் பலிபீடத்தின் மேலே வைக்கும் போது நிச்சயமாய் அப்பா நம்மளை தான் கொல்ல போகிறாருங்கிறது நிச்சயமாக தெரிஞ்சிருச்சு. ஆனால் யார் அமைதியாக இருந்தான்னா ஈசாக்கு என்ன பண்ணார்? அமைதியாக இருந்தார். நீங்கள் அந்த வேத பகுதியை படிச்சுட்டு நீங்கள் அடுத்த சாப்டர் என்ன அப்படின்னா, அந்த பலி செலுத்தி அதுக்கான ஆட்டுக்கடாவை செலுத்தி முடித்து அவங்க 2 பேரும் திரும்பி வரும்போது ஒரு செய்தி வருது. என்ன?
அப்படின்னா ரெபேக்காள் பிறந்திருக்கிறாள் அப்படிங்கிற செய்தி வருது. அப்படின்னா என்னன்னா, நாம் தேவனுக்காக ஒப்பு கொடுக்கும்போது, அர்ப்பணிக்கும் பொழுது, வாலிப பிள்ளைங்களா இருக்கிறீங்க, உங்களுக்கான செய்தி தான், நான் இதை எடுத்துகிட்டே வரல. நீங்கள் தேவனுக்காக இப்படி அர்ப்பணிக்கும் பொழுது, ஒப்பு கொடுக்கும் பொழுது, கர்த்தர் உங்களுக்கு ஏற்ற மணவாளனை, மணவாட்டியை கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஏற்படுத்துவார். ஹல்லேலூயா. உண்டாக்கி தருவார். அர்ப்பணிக்கிற பிள்ளைகளுக்கு ஆயத்தப்படுத்தி தருவார். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்? அர்ப்பணிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது அது ஜீவ பலி என்பது அது வேதனைக்குரியது தான். அந்த பகுதி எடுத்துட்டிங்களா? வாசிங்களேன், அந்த வேத பகுதி என்ன சொல்லுகிறது? ஆதியாகமம் ஆதியாகமம் 22 இந்த காரியம் நடந்த பின்பு 22 எந்த காரியம்? இந்த பலி செலுத்துகிற காரியம் நடந்த பின்பு என்ன என்ன நடந்துச்சான்? மில்காள் உன் சகோதரனாகிய நாகோருக்கு பிள்ளை பெற்றாள். மில்காள் உன் சகோதரனாகிய நாகோருக்கு என்ன பண்ணா? பிள்ளை பெற்றாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ என்ன என்ன நடக்குது? கீழே 22வது வசனம். கேசேத், ஆசோ, பெல்தாஸ், எல்தாய், பெத்வேல் என்பவர்கள் பெத்வேல் ரெபேக்காளை பெற்றான் என்று அறிவித்தார். கவனிச்சிங்களா? இதை செய்தியில் எடுத்துட்டே வரல. நீங்கள் தேவனுக்காக உங்களை அர்ப்பணிப்பீர்களானால், நீங்கள் தேவனுக்கு ஜீவ பலியாக உங்களை விட்டு கொடுக்க இடம் தருவீர்களானால், உங்களுக்கு ஏற்ற மணவாளனையும் ஏற்ற மணவாட்டியும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? தருவார். நீங்களாம் ஒன்றை பண்ணினீங்கன்னா, ஜீவ பலியாக உங்களை ஒப்பு கொடுக்காதபடி உங்களுடைய சுய இஷ்டத்துக்கு நீங்கள் ஒன்றை செய்வீர்களானால், உங்களுக்கான மணவாட்டியும் என்ன பண்ண மாட்டாங்க? வந்து சேர மாட்டாங்க. அல்லேலூயா. அது நம்ம சாப்டர் இல்லை. அப்போ நமக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். அப்போ தான் நம்ம இந்த அப்பம் எங்கே போகும்? தேவ சமூகத்துக்கு போகும். தேவனால் நாம் கனம் பண்ணப்படுவோம். அல்லேலூயா. அப்போ தேவ ஜனத்திடத்தில் இன்னைக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, ஆசீர்வாதத்துக்கு எப்படி நம்மை அர்ப்பணிக்கிறோமோ, சுகத்துக்கு எப்படி நம்மை அர்ப்பணிக்கிறோமோ, அப்படி தேவன் நம்மளை சிட்சித்து நடத்தும் போதும் நம்மளை என்ன பண்ணணும்? அர்ப்பணிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிட்சை என்பது தற்காலத்தில் நமக்கு என்னத்தை தரும்னா வேதனையை தரும். ஹல்லேலூயா. ஆனால் அதே பழகினவர்களுக்கு பிற்காலத்தில் நல்ல பலனை தரும். ஹல்லேலூயா. இது என் நன்மைக்காகத்தான், இது எனக்காகத்தான், இது என்னை திருத்தும்படித்தான், தேவன் எனக்கு இதை நன்மைக்காகத்தான் பேசுகிறார் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது நல்ல பலனை உங்களுக்கு தரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அப்பம் சுடுவதற்கான இந்த மாவுல என்ன இருக்கக்கூடாது அப்படின்னா, கரம்பல் இருக்கக்கூடாது, திதியாக இருக்கக்கூடாது. நன்றாக இடிக்கப்பட்டு அது சலிக்கப்பட்ட மெல்லிய மாவாய் அது இருக்குமே ஆனால் அது சுடுவதற்கு தயாராகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அப்பம் சுடுவதற்கான இந்த மாவில் என்ன இருக்கக்கூடாது? என்ன இருக்கக்கூடாது? அப்போ நீங்கள் தேவ சமூகத்துக்கு போகணுன்னா உங்களுக்குள்ளே என்ன இருக்கக்கூடாது? மாம்ச ஈச்சை, கண்களின் ஈச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் இருக்கக்கூடாது. கண் ஈச்சை, மாம்ச ஈச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. 1 யோவான் 2:16 தான் சொல்லுது, இருக்கக்கூடாது. இப்படியெல்லாம் நம்மளை சுத்திகரித்து கொண்டா நம்ம கரம்பல் நீக்கப்பட்ட நல்ல மெல்லிய மாவாக மாற முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் பிலிப்பு 1:11 நம்மளை தேவன் அவருடைய நாளுக்கு நாம் கொண்டு போகும் பொழுது என்ன சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னால், பிலிப்பியர் 1:11 நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். ஹல்லேலூயா. பிலிப்பியர் 1:11 என்ன சொல்றாரு? நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று எப்படி இருக்கணுமா? துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். அப்ப கர்த்தருடைய நாள்ல நம்ம போய் நிக்கணும்னா நம்ம எப்படி இருக்கணும்? துப்புரவானவர்கள். எப்படி சொல்லுங்க? துப்புரவு அப்படின்னு ஒன்றும் புரியலையோ? ஓஹோ, புரியல. இந்த துளு துளுன்னு வெள்ளைன்னு சொல்லுவாங்களே, அதுதாவது புரியுதா உங்களுக்கு? நல்ல வெள்ளை விளேன்னு சொல்லுவாங்க, அது தெரியுதா? அது உங்களுக்கு புரியுதா? அப்படி மனசு, நம்ம மனசு எப்படி இருக்கணுமா?
வெள்ளை வெள்ளேர்னு. மனசு எப்படி இருக்கணும்? வெள்ளை வெள்ளேர்னு கிறிஸ்துவின் மேலே அன்புள்ளவர்களாக நம்முடைய இருதயம் என்ன பண்ணப்படணும்? மாற்றப்படணும். அதுக்கு தான் அவர் என்ன சொல்றாராம், நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரற்றவர்களாக இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அப்பம் சுடுகிற மாவில் என்ன இருக்கக்கூடாது? என்ன இருக்கக்கூடாது? கரம்பல். நிறைய பேர்த்துக்கு கரம்பல்ங்கிற வார்த்தையே தெரியல, புதுசாக இருக்குது. அதுக்கு தமிழ் நல்லா உங்களுக்கு தெரிஞ்ச பாஷை சொல்லுங்கள் பார்க்கலாம். துப்பி, கப்பி. கப்பி அப்படியா? கப்பி தானே, அதான் சொல்லுவீங்க. ஆமாம். ரெண்டாவது, அடுத்து பாருங்க, இந்த கரம்பல் நீக்கப்பட்ட இந்த மாவு அப்பம் சுடுவதற்கு ரெடி ஆயிடுச்சு இல்லையா? இப்போ இந்த மாவில், இந்த அப்பம் சுடுவதற்கு இந்த மாவில் எது சேரக்கூடாது அப்படின்னு சொன்னால், புளிப்பு சேரக்கூடாது. என்ன சேரக்கூடாது? புளிப்பு. கவனிங்க, நம்ம தோசை சுடுறதுக்கு மாவு புளிச்சிருந்தா தான் நல்லா இருக்குமாங்க, புரிஞ்சுங்களா? ஆனால் நீங்கள் பஸ்கா பண்டிகையிலே கொண்டு போகப்படுகிறதான அப்பம், தேவ சமூகத்துக்கு கொண்டு போகப்படுகிறதான அப்பத்தில் என்ன இருக்கக்கூடாது அப்படின்னா புளிப்பு இருக்கக்கூடாது. சொல்லுங்கள், நல்லா சத்தமாக சொல்லுங்கள். புளிப்பு இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது? புளிப்பு. புளித்த மாவு எதை காண்பிக்கிறது அப்படின்னு சொன்னால், ஜீவியத்தை புளிப்பாக்கிடும். நம்முடைய வாழ்க்கையை என்ன பண்ணிடும்? புளிப்பாக்கிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் எலுமிச்சம்பழத்தை பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? பளபளன்னு அப்படியே பார்க்கவே கவர்ச்சியாக இருக்குது. மஞ்சள் மசேன்னு இல்லை, மஞ்சேன்னு இருக்குது. பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? பிரைட்டாக இருக்குது. அப்படியே கொஞ்சம் அப்படி அரிஞ்சு அப்படி ஒரு திரி வாயில் வச்சு பாருங்க, எப்படி இருக்கு? பல்லெல்லாம் கொட்டுற மாதிரி இருக்கு. பார்க்க அழகாத்தான் இருந்துச்சு, ஆனால் என்ன பண்ண முடியும்? வாயில் வைக்க முடியல. என்னது? புளிக்குது. அப்போ அப்பத்தில் என்ன சேரக்கூடாது அப்படின்னா புளிப்பு சேரக்கூடாது. சொல்லுங்க, புளிப்பு சேரக்கூடாது. புளிப்பு என்பதை எதை காண்பிக்கிறது? 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6, 7, 8 நம்ம படித்தோன்னா, அப்பத்தில் புளிப்பு சேரக்கூடாது. முதல்ல ஜீவியத்தில் புளிப்பு இருக்கக்கூடாது. முதல் பாயிண்ட் அதில் பாருங்க, 1 கொரிந்தியர் 5, 6, 7, 8 நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடு அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவோம். ஹல்லேலூயா. இந்த தேவ சமூகத்துக்கு போகிறதான இந்த அப்பத்துக்குள்ள என்ன இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா புளிப்பு இருக்கக்கூடாது. இந்த புளிப்பு என்பதை 8வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, துர்க்குணம் பொல்லாப்பு. சொல்லுங்க, துர்க்குணம் பொல்லாப்பு. இந்த துர்க்குணம், துர்க்கிரியை நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருக்குமே, ஆனால் நம்முடைய ஜீவியம் என்ன ஆயிடும்னா புளிப்பாயிடும். சொல்லுங்க, ஜீவியம் என்ன ஆயிடும்? புளிப்பாயிடும். இப்போ ஜீவியம் புளிப்பு அப்படின்னா வாழ்க்கை கெட்டுடும், வாழ்க்கை வீணாயிடும், வாழ்க்கையில் ஜீசஸ் வாழ முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு நமக்குள்ளே இருப்பார் என்றால் நம்முடைய அப்பம் எப்படியே இருக்கணும்னா புளிப்பு இல்லாமல் இருக்கணும். நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கணும்? புளிப்பு இல்லாமல் இருக்கணும். ஹல்லேலூயா. துர்க்குணம் இல்லாமல் இருக்கணும். ஆண்டவர் நம்மளை எச்சரிக்கிறார்ல, எத்தனை விஷயங்களை தேவன் எச்சரிக்கிறார். இது துர்க்குணம், இது பொல்லாத குணம் இல்லை, எச்சரிக்கிறாரா இல்லையா? எச்சரிக்கிறார். நம்ம அதே பிடிச்சிக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை என்ன ஆகிரும்னா கெட்ட குணத்துக்குள்ளே நம்ம போயிடுவோம். நம்முடைய மனசு அப்படி மாறக்கூடாது. ஏன்னா நம்ம அங்கேருந்து தான் வந்தோம். அப்படி இருந்ததுனால தான் நம்ம தேவனுக்கு சத்துருவாக இருந்தோம் இல்லையா? கொலைசீரில் நம்ம அதை வாசிக்கிறோம். கொலைசீர் 3ஆம் அதிகாரமாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். என்னன்னா நம்முடைய இருதயத்தை அது சத்துருவாக்க மாற்றினதே இந்த துர்க்கிரியை தான். 1ஆம் அதிகாரம் 21வது வசனம், முன்னே அந்நியராயும் துர்க்கிரிகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களை பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு உண்டாக நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது
ஒப்புரவாக்கினார் அப்படின்னு. அப்ப நம்முடைய மனதை தேவனுக்கு சத்துருவாக மாற்றினது எது? துர்க்கிரியை. சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு சத்துருவாக மாற்றினது எது? துர்க்கிரியை. இந்த துர்க்கிரியவே மறுபடியும் போய் செய்து என்னவாக கூடாது? ஜீவியத்தை கெடுத்துக்க கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப ஜீவியத்தை கெடுத்துக் கொள்கிறவர்கள் யார் அப்படின்னா தேவனுக்கு யாரு? சத்துரு. சொல்லுங்க. தன் ஜீவியத்தை கெடுத்துக் கொள்ளுகிறவர்கள் தேவனுக்கு யார்? சத்துரு. ஹல்லேலூயா. பிசாசின் மக்களாயிடுவாங்க. கவனம். அதனாலதான் நம்முடைய அப்பத்துல என்ன சேரக்கூடாது? புளிப்பு சேரக்கூடாது, துர்க்குணம் வரக்கூடாது. முன்னத்தம் நாம் அறியாத காலங்களில பாவம் செய்தோம், அறியாத காலங்களில தேவனுக்கு பிரியமில்லாம இருந்தோம், அறியாத காலங்களில நாம் செய்த தவறுகளினாலே நமக்கு என்ன வந்துச்சு? வியாதி வந்துச்சு, பலவீனம் வந்துச்சு, கஷ்டம் வந்துச்சு, வறுமை வந்துச்சு, தரித்திரம் வந்துச்சு. இனி அதுல என்ன பண்ணக்கூடாது? போய் சிக்கிக்க கூடாது. வாழ்க்கையை நம்முடைய ஜீவியத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பாருங்க, மனதில் நமக்கு சத்துருவான கிரியைகளை, துர்க்கிரியைகளை பிசாசு என்ன பண்ணுவான்? விதைச்சிருவான். அதனால ரொம்ப நம்ம எப்படி இருக்கணும்னா கவனமா இருக்கணும். அப்ப ஜீவியத்தை கெடுத்து போட்டுருவான் பிசாசு. அப்ப ஜீவியத்தில் என்ன வரக்கூடாது? புளிப்பு வரக்கூடாது. வருமே, ஆனால் நாம் யார்? தேவனுக்கு சத்துரு. ஹல்லேலூயா. அடுத்து சொல்றாரு துர்குணம், பொல்லாப்பு. இந்த ரெண்டும் என்னது? என்ன குணம்? நல்லா சொல்லுங்க. என்ன குணம்? துர்குணம். புளித்த மாவு. அடுத்து பாருங்க, எப்படிப்பட்ட குணம் நமக்குள்ள இருக்குன்னா துப்புரவு, உண்மை. என்ன குணம்? துப்புரவு, உண்மை. அதை தான் நம்ம பிலிப்பியர் 1:11 நம்ம வாசிச்சோம் இல்லையா? நாம் கிறிஸ்துவின் நாளில் நாம் எப்படி இருக்கணுமா? துப்புரவானவர்கள். அங்கதான் இதை தான் சொல்றார், துப்புரவு, உண்மை. ஹல்லேலூயா. எப்படி இருக்கணும்? துப்புரவானவர்கள். அப்படின்னா மாசு மறுவு அற்றவர்கள், கபடமில்லாதவர்கள், தன்னை கிறிஸ்துவுக்காக பரிசுத்த ஜீவியத்தை காத்துக்கொள்கிறவர்கள். இவர்கள் யார்? துப்புரவானவர்கள். சத்தமா சொல்லுங்க, யார்? துப்புரவானவர்கள். அப்ப துர்க்குணம், பொல்லாப்பு நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. துப்புரவு, உண்மை இருக்கணும். புரியுதா? துர்க்குணமும் பொல்லாப்பும் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. துப்புரவும் உண்மையும் நம்ம கிட்ட என்ன பண்ணணும்? இருக்கணும். அப்படி இருந்தா நம்முடைய ஜீவியம் என்ன வராதுன்னா புளிப்பு வராது, கெட்டு போகாது. ஹல்லேலூயா. இந்த புளிப்பு தன்மைக்கு ஒரு பெரிய கெட்ட குணம் என்னன்னா, கொஞ்சம்தான் ஆட் பண்ணுவோம். ஈஸ்ட் கொஞ்சம் தான் ஆட் பண்ணுவாங்க. பன்னுக்கு எவ்வளவு ஈஸ்ட் ஆட் பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் தான் ஆட் பண்ணுவாங்க. ஒரு பாட்டிலையும் ஒன்றாலாம் என்ன பண்ண மாட்டாங்க? ஊற்ற மாட்டாங்க. கொஞ்சம் தான், ஒரு துளி, ட்ராப்ஸ் கணக்கு தான் அது. ஆனால் அதுவே பெருசாக என்ன ஆகிடும்? உப்பிடும். பார்த்துருக்கீங்களா? பெருசாக உப்பிடும். ஹல்லேலூயா. அப்போ இந்த துர்க்கிரியை, இந்த துர்க்குணம் கொஞ்சம்தான், ஆனால் அது என்ன பண்ணிடும்? கெடுத்துரும். சின்ன விஷயம்தான், ஒரே ஒரு விஷயம்தான். வாழ்க்கையை கெடுப்பதற்கு ஒரே ஒரு விஷயம்தான். நீங்கள் சிம்சோனை கெடுத்து போட்டது பெரிய விஷயம்லாம் இல்லை, சின்ன விஷயம்தான். புரியுதா உங்களுக்கு? அவன் தேசத்திலே பொண்ணு இருந்துச்சு. அவன் எந்த பொண்ணு மேலே ஆசைப்பட்டான்? பெலிஸ்திய பொண்ணு மேலே ஆசைப்பட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது வாழ்க்கைக்கு தாவீது கேட்டிருந்தா எத்தனை பொண்ணு வேணாலும் கொடுத்துருப்பார். அவன் போய் பச்சைபாலுக்கு போய் ஒரே ஒரு பச்சைபால், அப்படியே ஒரு பச்சை, ஒரு ரெட் கோடு கிழிக்கிற மாதிரி ஒரு வேலையை பண்ணிட்டார் தாவீது. ஒரு சின்ன விஷயந்தான். ஒரு மார்க், ஒரு ரெட் மார்க் விழுந்துருச்சு. யார் வாழ்க்கையில்? தாவீது வாழ்க்கையில். சின்ன சின்ன விஷயங்கள் தான் என்ன கொண்டு வரும்னா பெரிய பெரிய புளிப்பை ஜீவியத்துக்குள்ளே என்ன பண்ணும்? கொண்டு வந்துடும். அதனால் சின்ன விஷயந்தான், இது சின்னது தான் அப்படின்னு நீங்கள் நினைக்காதுங்க. அது ரொம்ப ஆபத்தானது. ஜீவியத்துக்குள்ளே வருகிற சின்ன விஷயம் மிகவும் ஆபத்தானது. ஹல்லேலூயா. அதனால் துப்புரவு, உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க கடவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த துர்க்குணம் தான் நம்மளை தேவனை விட்டு என்ன பண்ணிடும்?
புறம்பாக்கிடும். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நமக்குள்ள என்ன வரக்கூடாது அப்படின்னா துர்குணம் வர கூடாது. ஆனால் தேவன் நம்மளை எச்சரிச்சுட்டே இருப்பார், இது வேணாம், இது உனக்கு வேணாம் அப்படின்னு தேவன் என்ன பண்ணுவார், எச்சரிப்பார். நம்முடைய தேவன் அன்பின் தேவன். அப்புறம் எச்சரித்து கேட்கலன்னா தான் 2 போடுவார், 2 போடுவார். போட்டும் கேட்கலன்னா அவர் நிறைய ஸ்டெப் வச்சிருக்கிறார். புரியுதுங்களா? ஜீசஸ்கிட்ட நிறைய ஸ்டெப் இருக்கு. அவர் ஒவ்வொரு ஸ்டெப்பாக சிவியர் படுத்துவார். சிவியர் பண்ணி கடைசியாக மொட்டைக்கியாவது என்ன பண்ணுவார், ரெடி பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் நம்ம சிவியருக்கு என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. லேசாய் நீதிமான அப்படி லேசாக தட்டினா கூட அவன் என்ன பண்ணும், உணர்வடைந்து தேவனிடத்தில் வந்துடுவான். நம்பிக்கையோட தேவன் இருக்கிறார். நம்ம அதை என்ன பண்ணணும், காப்பாற்றிக்கணும். அப்போ ஜீவியத்தில் புளிப்பு என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. அப்பத்தில் எது இருக்கக்கூடாது, புளிப்பு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த புளிப்பில் ஜீவியத்துலேயும் புளிப்பு, ஜீவியத்துக்குள்ளே புளிப்பு வருதுன்னா அதுக்கு யாரோ ஒருத்தர் உபதேசம் பண்ணியிருக்கணும்ல. அதனால் உபதேசத்தில் வருகிற புளிப்பை முதல்ல என்ன பண்ணணும், வெளியேற்றணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, பரிசேயர் சதுசேயருடைய புளித்த மாவை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். ஹல்லேலூயா. ஒரு சிலர் நல்லா தேவனுக்குள்ளே பக்தியாக இருப்பாங்க, நல்ல பக்தியான ஓட்டம் ஓடி வருவாங்க சர்ச்சுக்கு. ஆனால் யாரோ ஒருவர் பண்ண குசும்புத்தனத்தில் இவங்க பக்தி காற்றுல பறந்துடும். அது என்னன்னா, அது என்ன உபதேசம், புளிப்பான உபதேசம். ஹல்லேலூயா. நல்லா தசமமாக கொடுத்துட்ருப்பார், நல்லா காலை நேரத்திலே வருவார், ஆராதனை நல்லா கண்ணை மூடி நிற்பார், அவரை ஒருத்தர் கெடுத்து விட்ருப்பார். இந்த மாதிரியான புளிப்பான காரியங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பொழுதுமே நல்ல குணத்தை செய்கிறதுக்கு யாரும் என்கரேஜ் பண்ண மாட்டாங்க, புரியுதுங்களா? அதனால் கெட்ட குணத்தை செய்வதற்கு நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க, பண்ணு, ஏன்னா நமக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் வேணும்ல அப்படின்னு. அதில் 2 பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம கெட்டு நாசமாக போகிறதுக்கு 2 பேர் ஐடியா சொல்லி தருவாங்க. ஹல்லேலூயா. அதுதான் என்னது, உபதேச புளிப்பு. ஹல்லேலூயா. இந்த உபதேசத்தில் புளிப்பு வரக்கூடாது. கவனிங்க, இது சபைக்கு தேவைங்கிறதுனால இந்த சாப்டரை நான் உங்களுக்கு விளக்கி சொல்லி தான் ஆகணும். நான் சொல்கிறேன். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 8-9 நம்ம படிக்கலாம். அங்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் வாசிக்கலாம். கலாத்தியர் 5:8-9. இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானதல்ல, புளிப்புள்ள கொஞ்சம் மாவானது பிசைந்த மாவனைத்தையும் உப்பு பண்ணும். அல்லேலூயா. கவனிங்க, இந்த மாவாக அப்பமாக வர வேண்டிய இந்த கோதுமை பாவாது இடி வாங்கி மிதி வாங்கி ரெடியாகி அதை சலிச்சு அப்பம் சுடுறதுக்கு மாவெல்லாம் ஆயிடுச்சு. இடி வாங்கி மாவாகிறதெல்லாம் பெரிய விஷயம். புரியுதா உங்களுக்கு? இடி வாங்கி மாவெல்லாம் ஆயிடுச்சு. இந்த மாவோடு எண்ணெய் உப்பு சேர்த்து பிசைஞ்சு அப்பமாக சுடும்போது பார்த்தா இந்த பிசைஞ்ச மாவுக்குள்ள என்ன வந்துருச்சு, புளிச்ச மாவு வந்துருச்சு, ஒரு புளிப்பு வந்துருச்சு, ஒரு உபதேச கோளாறு வந்துருச்சு. அல்லேலூயா. இப்போ இங்கே அதை தான் பவுல் கலாத்திய திருச்சபைக்கு என்ன சொல்கிறாருன்னா, இந்த உபதேசம் யாரால் உண்டானதல்ல, இந்த போதனை உங்கள் அழைத்தவரால் உண்டானதல்ல. என்ன இந்த கலாத்திய திருச்சபைக்கு பெரிய பிரச்சனை அப்படின்னா, விருத்த சேதனம் பண்ணினால் மட்டும்தான் ரட்சிப்பு உண்டு என்ற பிரசங்கத்தை என்ன பண்ணணும், இதை ஏற்றுக்கொள்ளணுங்கிற சட்டத்தை, கட்டாயத்தை கலாத்திய திருச்சபைக்கு ஒரு உள்ள பூந்த கள்ள போதகர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, போதித்து கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. இந்த கள்ள போதகர்களால் இந்த கலாத்தியா திருச்சபை மக்கள் ஒரு இழுப்புண்டு போயிட்டாங்க. என்னதான் பண்ணணும், நாமளும் விருத்த சேதனம் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு. இப்போ கள்ள உபதேசம் உள்ள வந்தோடனே இப்போ அதை எல்லாரும் செய்ய முடியாதுல்ல, அதனால நிறைய பேர் பின்வாங்குறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி தவறான உபதேசம் என்ன பண்ணுன்னா மனிதர்களை பின்வாங்க செய்யும். கவனிங்க, யாரை பின்வாங்க செய்யும், கிறிஸ்தவ ஜீவியத்தில் இருக்கிறவங்களை பின்வாங்க செய்யும். புரியுதுங்களா? ஆனால் இந்த உபதேசம் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீங்கிறத பவுல் அழகாக சொல்கிறார். நம்ம அதை வாசிக்கலாமா? 1ஆம் அதிகாரத்தில் இந்த உபதேசத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீங்கன்னு. கலாத்தியர் 1:6-9 வரலும் பார்த்தீங்கன்னா,
உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்துக்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். ஹல்லேலூயா. உங்களை நல்ல நல்ல ஜீவியத்திலிருந்து உங்களை ஒருத்தர் இடறி போக பண்ணுனா வசனம் சொல்லுகிறது, பவுல் சொல்றாரு, அவன் யாரு? சபிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. யாரும் யாரையும் துரு உபதேசத்தினாலே இடறி போக செய்யக்கூடாது. சில நல்ல மனிதர்கள் இருக்காங்க, இவங்க இடறவே மாட்டாங்க. இவங்க எப்படின்னா ஸ்ட்ராங்காக இருந்துருவாங்க. ஆனால் மற்றவர்களை இடற பண்ணுகிறதுல ரொம்ப கோல் வச்சு பாயிண்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா தாக்கிடுவாங்க. கோல் வச்சு பாயிண்ட் பண்ணி தாக்கிடுவாங்க. கவனிங்க, நீங்கள் கோல் வச்சு பாயிண்ட் பண்ணி தாக்குனவர்கள் ஒருவேளை இடறி போனால் அவங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போவாங்க, நீங்கள் அடுத்த வருஷம் பின்னாடியே இடறி போயிடுவீங்க. அவ்வளோதான். சில வருஷங்கள் தான் நீங்கள் நீடிக்க முடியும். ஹல்லேலூயா. நான் உங்கள் ஜீவியத்துக்குள்ளேயே அந்த புளித்தமா உள்ள வந்துடும். நீங்கள் யாருக்கு கோல் வச்சிங்களோ, நீங்கள் யாரை இடற பண்ணீங்களோ, அதே காரியத்தில் நீங்களும் இடறி குப்புன்னு குழியில் விழுவோம். யாரையும் என்ன பண்ணக்கூடாது? இடற பண்ண கூடாது. கூடுமானவரை நாம் எல்லாரையும் கரை சேர்க்கிறதுல இயேசுவோடு பணி செய்யணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுல் எப்படி தப்பி கரை சேருவதற்கு எல்லாருக்கும் திட வார்த்தை சொன்னாரோ, திட நம்பிக்கை சொன்னாரோ, அதுபோல சபையில் இருக்கிறவர்களுடைய முன்னேற்றத்திற்கு, அவர்களுடைய ஜீவியத்தினுடைய மேன்மைக்கு நீங்கள் பாடுபடுகிறவர்களாக இருக்கணுமே தவிர ஒரு நாளும் இடறுகிறவர்களாக இருக்க கூடாது. அப்படி செய்வோம் என்றால் வேதம் சொல்லுகிறது, நாம் சபிக்கப்பட்ட பிள்ளைகளாக மாறிவிடுவோம். ஹல்லேலூயா. ஜீவியத்துக்குள்ள புளிப்பு மட்டும் இல்லை, உபதேசத்தில் என்ன வரக்கூடாது? புளிப்பு வரக்கூடாது. இப்படி தவறாய் நம்ம ஒருத்தருக்கு உபதேசம் பண்ணிட்டோம் அப்படின்னா வேதம் சொல்லுகிறது நாம் யார்? சபிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த காரியத்தையும் உங்களுக்கு தெரியலனா பாசமாவை கேளுங்கன்னு சொல்லிட்டு ஒதுங்கிக்குங்க. உங்களுக்கே தெரிஞ்ச மாதிரி ஒன்று என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்க. எனக்கே தெரியலனா நான் அதை யார்கிட்ட கேட்பேன்னா எங்கள் டிஸ்ட்ரிக்ட் பாஸ்டர் தான் நானே கேட்பேன். ஹல்லேலூயா. எனக்கே தெரிஞ்ச மாதிரி நான் ஒன்றை சொல்ல மாட்டேன். எனக்கு தெரிஞ்சதுன்னா அது நிச்சயமாக இதை இப்படி தான் செய்யணும்னு உங்களுக்கு என்ன பண்ணுவேன்? சொல்லித்தருவேன். ஹல்லேலூயா. அதனால் போதனையில் எதை கொண்டு வரக்கூடாதுன்னா புளிப்பை கொண்டு வர கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 3லிருந்து 6 வரலும் வாசிக்கலாமா? 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 3லிருந்து 6 வரலும். ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களை பற்றி நோய் கொண்டவனுமாய் இருக்கிறான். அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகி கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியமில்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாகி இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாட தர்க்கங்களுக்கு பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வசனம் சொல்லுகிறது? தர்க்கங்களை பிறப்பிக்கும், மாறுபாடான தர்க்கங்களை பிறப்பிக்கிறவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அவர்களை விட்டு விலகு, விட்டு விலகிக்கோ. உபதேச கோளாறை ஒருவர் கொண்டு வருவார்களானால் நீங்கள் 1-2 முறை அவங்களுக்கு புத்தி சொல்லலாம். சொல்லி அவங்க கேட்கலான்னா நீங்கள் அவர்களை விட்டு விலகி கொள்ளலாம். ஹல்லேலூயா. நீங்கள் விலகி கொள்ளவில்லை என்றால் உங்களை அதை என்ன பண்ணும்? பிடித்து கொள்ளும். 3:10 தீத்து 3:10 தான் சொல்லுது. வேத புரட்டனாய் இருக்கிற ஒருவனுக்கு நீ 2 தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு. ஹல்லேலூயா. ஒருவன் தவறான சத்தியத்தை கொண்டு வருவான் என்றால் உங்கள் ஆவிக்கு அது தவறு என்று கண்டால் 2 முறை அவனோட பேசுங்க. 3ஆவது முறை நீங்கள் அவங்களோட என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது.
அதான் வசனம் சொல்லுது, தெளிவாக சொல்லுது, வேத புரட்டனாய் இருக்கிற ஒருவனுக்கு நீ இரண்டொரு தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகிக்கோ. நீ விலகிக்கோ, அவன் விலக மாட்டான். ஏன்னா நம்ம கெட்டு போய் நாசமாக போகிற வரலாம் அவன் நம்மளை விடவே மாட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா நம்ம என்ன ஆகணும்? கெட்டு போகணும். நம்ம என்ன ஆகணும்? இடரல் அடையணும். அதுதான் சாத்தானுடைய தந்திரம். அதனால் நீ முதல் அவனை விட்டு விலகிக்கோ அப்படின்னு வசனம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. அதனால் உபதேசத்தில் என்ன வரக்கூடாதுன்னா புளிப்பு வரக்கூடாது. தவறானதை ஒருவர் சொல்வார்கள் ஆனால் அது உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? எங்களுக்கு பைபிளும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படி நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு பைபிள் தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க பேசிட்டு போனதுக்கப்புறம் உங்கள் மனசாட்சிக்குள்ள ஆவியானவர் பேசுவார். அவன் பேசுனது என்னது? தப்பான விஷயம். ஆவியானவர் சொல்லுவார், அல்லேலூயா, நீங்கள் விழித்திருந்தீங்கன்னா, இது என்னப்பா இவங்க இப்படி சொல்லிட்டு போகிறாங்களேன்னு நீங்கள் தேவனிடத்தில் பேசுகிறவர்களாக இருந்தீங்கன்னா, நீங்கள் பேசிட்டு போனோடனே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுவார், அவன் சொன்னதை நீ காதில் வாங்கிக்காத, ஏற்றுக்கொள்ளாத, மனசில் வைக்காத, தப்பு அப்படிங்கிறத ஆவியானவர் நமக்கு என்ன பண்ணுவார்? சொல்லி கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் உபதேசத்தில் என்ன வரக்கூடாதுன்னா புளிப்பு வரக்கூடாது. இந்த அப்பம் ஒரு நாளும் புளிப்பு சேரக்கூடாது. ஜீவியத்திலையும் புளிப்பு வரக்கூடாது, உபதேசத்திலையும் புளிப்பு வரக்கூடாது. இன்னும் ஒரு வேத பகுதி 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3வது வசனம் வருங்க. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாய் இரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. போதும். தனக்கு யார் சப்போர்ட் பண்றாங்களோ அந்த பாஸ்டர் தேடி போயிடுவாங்க. அப்படி யார் நம்ம சபையில் போனதில்லை, போனவங்க போயிட்டு போகிறாங்க, விட்டுருங்கோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்களுக்கு ஏற்ற பாஸ்டர்ஸை தேடி போகிறவங்க போயிட்டு போகிறாங்க, விட்டுடுங்க, அது நல்லது. ஹல்லேலூயா. ஏன்னா அவங்களுக்கு என்ன மனம் இல்லை அப்படின்னு சொன்னால், ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்க என்ன இல்லை? மனம் இல்லை. ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, இப்படி உபதேசத்தில் வருகிற மாறுபாடான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க கூடாது. ஹல்லேலூயா. கொலைசியர் 2:21 என்ன சொல்லுகிறது? மனுஷனுடைய கற்பனையின்படியும் போதனைகளின்படியையும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீட்டாதே என்கிற கட்டளைக்கு உட்படுகிறது. என்ன? மனுஷ கட்டளை எப்படி இருக்குமா? மனுஷனுடைய போதனை எப்படி இருக்குமா? தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே. இது என்னது? மனித கட்டளை. இவங்க ரொம்ப பாரம்பரியத்தை கைகொள்றது மாதிரி நமக்கு உபதேசம் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயோ அதெல்லாம் செய்யாதீங்க, இதெல்லாம் செய்யாதீங்க, அதை அப்படி செய்யுங்க, இதை இப்படி செய்யுங்க. ஏன்னா இவங்க ஐயர் வீட்டுக்கு பின்னாடி பிறந்தவங்களாச்சா, அங்கே கற்றுக்கிட்டு வந்து அதையெல்லாம் இங்கே உபதேசங்களாக போதிப்பாங்க. அதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது. ஹல்லேலூயா. வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறதோ அதை தான் நம்ம என்ன பண்ணணும்? கேட்கணும். வீணான சாக்கிரமந்தங்கள் நமக்கு தேவையில்லை. ஹல்லேலூயா. வீணான உபதேசங்கள் நமக்கு தேவையில்லை. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இயேசு அதனால தான் சொன்னார், பரிசேயர் சதுசேயருடைய புளித்த மாவை குறித்து நீங்கள் என்ன பண்ணுங்க? எச்சரிக்கையாக இருங்க. வேதத்தில் 613 கட்டளைகள் இருக்குது. இதில் 365 கட்டளைகள் நம் நிறைவேற்றப்பட வேண்டிய கட்டளைகள். ஹல்லேலூயா. அது நம்ம யாத்திராகம் 20ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிற 10 கட்டளைகள் உட்பட நிறைவேற்றப்பட வேண்டியவை இல்லையா? உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லப்பட்டது நிறைவேற்ற வேண்டிய கட்டளை. அது கொலை செய்யாதிருப்பாயாக அப்படின்னா நிறைவேற்றக்கூடாது, இதை நிறைவேற்றக்கூடாது, இதை செய்யக்கூடாது, இது ஒரு கட்டளை. செய்ய வேண்டியதை செய், செய்யக்கூடாததை செய்யாதே, இப்படி தான் நமக்கு கொடுத்தார். ஆனால் இந்த பரிசேயர் சதுசேய வகுப்பினர் உட்காந்தா, எந்திரிச்சா, நின்னா, கை கழுவுனா, சாப்பிட்டா, எல்லாத்துக்கும் என்ன கொண்டு வந்துட்டான்? சட்டம் கொண்டு வந்துட்டான். படித்த மாதிரியா முன்னாடி தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே அப்படிங்கிற கற்பனை இவங்க ஆக்ட் பண்ணிட்டாங்க. இது மனிதனுடைய பாரம்பரியம். ஹல்லேலூயா. இதையெல்லாம் நம்ம கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேதம் என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் நாம் கடைபிடிக்க வேண்டும். ஹல்லேலூயா.
இப்போ வேதம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். வேதத்தை போதிக்கும் பொழுது நல்ல காதை திறந்து என்ன பண்ணணும்? வசனத்தை உள்வாங்க வேண்டும். அல்லேலூயா. அப்போதான் நமக்கு எது சரி எது தவறு என்பது நமக்கு விளங்கி கொள்ள முடியும். அல்லேலூயா. எங்கள் மத்தேயு 16ஆம் அதிகாரம் 11 நம்ம அதை தான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன், அது வேண்டாம். லூக்கா 11:52 பாடிங்களேன். இவங்க என்ன செய்கிறாங்களாம்? நியாயசாஸ்திரிகளே உங்களுக்கு ஐயோ ஐயோ, அறிவாகிய திறவுகோலை எடுத்துக்கொண்டீர்கள், நீங்களும் உட்பிரவேசிக்கிறதில்லை, உட்பிரவேசிக்கிறவர்களையும் தடை பண்ணுகிறீர்கள் என்றார். போதும். இவங்களும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போறதில்ல, போறவங்களையும் விடுறதில்ல. கவனிக்கிறீங்களா? மனித கட்டளை வந்து அவனும் போக மாட்டான், அடுத்தவனையும் போக விட மாட்டான். ரொம்ப கவனமாக இருக்கணும். இது கடைசி காலம். நிறைய பேர் இந்த யூடியூப்லலாம், நீங்கள் ஃபேஸ்புக் இதிலெல்லாம் நீங்கள் உள்ளே போகலை, அதனால் சோத்திரம். நல்ல அறியாமை உள்ளவங்களை நீங்கள் உள்ளே போனீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக என்ன பண்ணப்படுவீர்கள் என்றால் வஞ்சிக்கப்படுவீர்கள். ஏன்னா அப்படி பிரசங்கம் பண்ணுறாங்க. நமக்கெல்லாம் அப்படி பிரசங்கம் பண்ணவே தெரியாது, அவங்க பயங்கரமாக பிரசங்கம் பண்ணுறாங்க. தவறானதை ரொம்ப சத்தமாக உறக்கமாக சொன்னால் உண்மையாயிருங்கிற மாதிரி பிரசங்கம் பண்ணுறாங்க. அல்லேலூயா. அதனால் அந்த மாதிரி காரியத்துக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்தோன்னா வீணாயிடும். எது வீணாயிடும்? ஜீவியம் வீணாயிடும். அல்லேலூயா. அதனால் அப்பத்தில் நாம் உள்வாங்குகிறதான வார்த்தையில் என்ன வரக்கூடாதுன்னா புளிப்பு வரக்கூடாது. நம்முடைய ஜீவியத்தை நாம் புளிப்பாக்கி ஜீவியத்தை கெடுத்துக்கொள்ள கூடாது. முழங்கால் படிக்கிடுங்க. இந்த ஜீவியத்தை புளிப்பாக்குகிற தேவையில்லாத பிரசங்கத்தை கேட்காம, தேவையில்லாத துர்க்குணத்தை பொல்லாப்ப நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வராமல் நம்மளை காக்கும்படி, வலுவாதபடி காக்கிற தேவனிடத்தில் உங்களை என்னையும் நம்ம ஒப்பு கொடுப்போம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் நல்ல தகப்பனை, ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த அருமையான இந்த நாளில் ஆண்டவரே, மேஜையின் மேல் வைக்கப்படுகிற அப்பம் மேஜை கிறிஸ்துவுக்கு ஒப்புமையாகவும், அதன் மேல் வைக்கப்படுகிற அப்பம் ஆண்டவரே மனுஷர்களாகி எங்களுக்கு ஒப்புமையாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பா, எப்படி இந்த மேஜையும் சமூக தப்பமும் பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறதோ அப்படி எங்களை ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுகிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்கப்பா. இந்த பரிசுத்தத்தை கெடுக்கிற எந்த ஒரு காரியமும் எங்களையோ எங்கள் பிள்ளைகளையோ எங்கள் குடும்பத்தையோ தொடாதபடி கர்த்தர் நீர் காக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த அப்பம் வலிவி விழாதபடிக்கு நீர் வலுவாதபடி காக்கிற கர்த்தர் என்று யூதா 24 வாசிக்கிற பிரகாரம் எங்களை வலுவாதபடி நீங்கள் காத்து ஆண்டவரே உங்கள் நாமத்துக்கு மகிமையாய் பயன்படுத்துகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் பிழைப்பான் என்று சொன்ன வசனத்தின்படி தகப்பனே, இந்த வார்த்தை எங்களை இன்றைக்கு உயிர்ப்பித்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. இன்னும் எங்களை பலப்படுத்தட்டும். இந்த வார்த்தையினாலே தகப்பனே நாங்கள் ஊன்ற கட்டப்பட ஆண்டவரே நாங்கள் இன்னும் கனம் பெற கர்த்தர் நீங்கள் உதவி செய்வீரா. வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவரே நீங்கள் எழும்பி கட்டி ஆண்டவரே மாளிகைகளாய் நீங்கள் எழுப்புகிறதுக்காக நன்றி அப்பா. நாங்கள் இசைந்து அப்பா உம்முடைய ஆலயமாய் கட்டி எழுப்பப்பட கர்த்தர் நீங்கள் உதவி செய். தேவனுடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எல்லா பிள்ளைகளுடைய மன விருப்பத்தை கர்த்தர் நீங்கள் நிறைவேற்றுவீராக. பெரிய காரியங்களை அப்பா நீங்கள் செய்வீராக அப்பா. தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் சதா காலம் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.